السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن في زمزم عينا في الجنة من قبل الركن اليمان. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபருவாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் விட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய புனிதமான அமலாக ஷரீஅத்து சொல்லித் தருகிற ஹஜ் என்னும் அமலை நம் அனைவர்களுக்கும் வாழ்வில் பலமுறை செய்யும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம் ஊர்களிலிருந்தும் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபை சந்திக்க சென்றிருக்கும் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அவர்களின் அமல்களை மக்பூலும் மக்ரூருமானதாக ஆக்கியல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறும் அந்த வரலாறை சார்ந்திருக்கக்கூடிய சின்னங்களும் மிக முக்கியமாகவே உலக அரங்கத்தில் பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு சமுதாயம் அழிக்கப்படுவதற்கும் ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்ததென்பதற்கான ஆதாரமாக அந்த சமுதாயம் சார்ந்த சின்னங்களும் வரலாறுகளும் அழிக்கப்படுவதுதான் பேராயுதமாக உலகத்தில் பார்க்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய சின்னமாக, இஸ்லாமுடைய வரலாறுகளாக குர்ஆனில் ஏராளமான தகவல்களை அல்லாஹ் பேசுவார். இந்த இஸ்லாம் இந்த அளவிலையும் நம்மை இங்கே அரவணைத்து அமர வைத்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய பாதைகளை எடுத்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய முன்காமிகளுடைய வரலாறுகளை பேசுவதாலும் இஸ்லாத்தினுடைய சின்னங்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருப்பதாலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதாலும் தான் இஸ்லாம் இந்த அளவிலையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. குர்ஆனை அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக சொல்லலாம். குர்ஆனில் அல்லாஹ் எங்கு எதை பேசினாலும் நபியை பார்த்து சொல்லுவான்: நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபியை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் உள்ள இப்ராஹிம் நபியினுடைய விஷயத்தில் இன்ன தகவலை பாருங்கள், மூசா நபியினுடைய விஷயத்தை சிந்தித்து பாருங்கள், மூசா நபியினுடைய அசாவை பற்றி சிந்தியுங்கள், இப்ராஹிம் நபி அவர்கள் ஏறி நின்று கஅபாவை கட்டிய மகாம இப்ராஹிமை சிந்தியுங்கள் என்று இப்படி குர்ஆனுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது வெறும் குர்ஆன் முஹம்மது
ஃபகதே உம்மத்தே முஹம்மதியாவினுடைய வரலாறுகளை மட்டும் பேசவில்லை, இஸ்லாம் துவங்கிய காலம் முதலே இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை சொல்லி வருகிறது. வெறும் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை மட்டும் சொல்லுவதல்ல குர்ஆனுடைய நடை. குர்ஆனில் ஏராளமான இஸ்லாத்தினுடைய சின்னங்களும் பேசப்படுகிறது. காரணம், ஒரு மார்க்கம், ஒரு சமுதாயம், ஒரு ஊர் இல்லை, இந்த உலகமே நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கெந்த வரலாறும் அதை தாங்கி நிற்கக்கூடிய சின்னங்களும் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வரிசையில் கஅபா, அதை சுற்றிருக்கக்கூடிய சின்னங்களை நாம் பேசுவதற்கும் நினைவு கூறுவதற்கும் அதனுடைய வரலாறுகளை அவ்வப்போது அசை போடுவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. கஅபாவிற்கு நிகர் கஅபா மட்டுமே. கஅபாவை போல எத்தனை கஅபாக்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த கஅபாவுடைய கால் தூசிக்கு உருவாக்கப்பட்ட எந்த இடத்தையும் நாம் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது கஅபாவுடைய சிறப்பை, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்களுக்காக வேண்டி முதலில் அமைக்கப்பட்ட ஒரு இல்லம், லல்லதி பிபக்கத, பக்கா என்று சொல்லப்படுகிற அந்த மக்கமா நகரத்தில் அமைக்கப்பட்ட அந்த இல்லம்தான் முதல் இல்லம், முதல் ஆலை. முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், அது பரக்கத்து பொருந்தியதும் உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியதும் என்று அந்த கஅபாவுடைய அஸ்திவாரத்தை, அதனுடைய ஆணிவேரை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். குர்ஆன் அதோடு நிறுத்தவில்லை. வஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அதில் ஏராளமான அத்தாட்சிகளும் இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. கஅபாவை வெறுமனை ஆங்காங்கே உருவாக்கப்படுவதாக நாம் தகவல்களை அறிகிறோம். கஅபாவுடைய இன்னொரு உருவாக்கமாக சவுதி அரேபியாவிலே அது நிர்மாணிக்கப்படுவது என்பதாக நாம் செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற இந்த கஅபா அது தனி சிறப்புக்குரியது. அதற்கு நிகர் அது மாத்திரமே. அதில் தான் அல்லாஹ் எல்லாவித சிறப்புகளையும் வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். ஒருவன் கஅபாவுக்குள்ளால் சென்று விட்டால் அவன் அம்னன், பாதுகாப்பானவனாக இருப்பான். அவன் அங்கே வைத்து குற்றம் செய்யப்பட்டவனாக இருந்தால் அங்கு வைத்து அவன் அந்த குற்றத்திற்காக வேண்டி தண்டிக்கப்படவும் கூடாது. அவன் எப்போது அந்த கஅபாவிலிருந்து வெளியில் வருவானோ அப்போதுதான் அவனுக்கான அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தந்தையை கொலை செய்தவனை நீ கஅபாவினுடைய எல்லைக்குள்ளால் பார்த்தால் அவனை அங்கு வைத்து அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. காரணம், கஅபா எல்லோருக்குமான பாதுகாப்பான இடம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. எங்கேயுமே இப்படி ஒரு பாதுகாப்பை வரலாற்றில் பார்க்க முடியாது. இப்படி அந்த கஅபாவுக்குள்ளால் நுழைந்தால் பாதுகாப்பு பெறுவதற்கான இப்படி ஒரு வாய்ப்பையும் இப்படி ஒரு அந்தஸ்தையும் யார் பெற்று தந்தது? எங்கிருந்து அந்த வரலாறு துவங்குகிறது என்று நாம் குர்ஆனை ஆராய்மையானால் குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் இருவர்களையும் யாரும் இல்லாத அந்த வனாந்தர பூமியில், யாரும் இல்லாத அந்த பூமியில் கொண்டு போய் அவர்களை தன்னம் தனியாக விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன், விவசாயம் இல்லாத வறண்டு போன பூமியிலே என்னுடைய பிச்சிலத்தை நான் விட்டுவிட்டு உன்னை நம்பி வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியமான அந்த பரக்கத்து பொருந்திய அந்த நகரத்தில், அந்த இல்லத்திற்கு பக்கத்தில் நான் என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் விட்டு வந்திருக்கிறேன். ரஹ்மானே, அவர்களை நீதான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு என நல்ல கனிவர்க்கங்களை நீதான் கொடுக்க வேண்டும். அவர்கள் பக்கம் உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீதான் திருப்ப வேண்டும். அப்படி திருப்பினால் அவர்கள் உன்னை வணங்குவதற்கு அது சாத்தியமாக அமையும், அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு சாத்தியமாக அமையும் என்று சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் இஸ்மாயில் நபியை விட்டு கேட்ட துஆவை குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். அதற்கு பின்னால் என்ன ஏற்பட்டது? இப்ராஹிம் நபி கொண்டு போய் 2 பேர்களை விட்டதற்கு பின்னால் யாரும் இல்லாத அந்த பூமி, வெறும் கஅபா மட்டும், அத்தனையும் கஅபாவும் அது பெரிய அடையாளம் விடப்படுகிற ஒரு இடமாகவும் இல்லை. அந்த வனாந்தர பூமியில் கொண்டு விட்டு கேட்ட துஆவின் விளைவு என்ன தெரியுமா? அந்த பக்கமாக நாடோடிகளாக ஜுர்ஹூம் என்ற கோத்திரத்தை சார்ந்த மக்கள் வருகிறார். ஒரு கூட்டம் வருகிறது.
அவர்கள் நாடோடிகள். அந்த மக்கள் அங்கே வந்தவர்கள் எங்கு போய் தங்குவது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு அறிவுஞானம் இருந்தது. எங்கு தண்ணீர் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எந்த பகுதியில் காகம் வட்டம் விடுகிறதோ அந்த பகுதியில் தண்ணீர் இருக்கும், எனவே தான் அங்கே பறவைகள் வட்டமிடும் என்ற ஞானத்தை பெற்ற அந்த மக்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் நபி இருக்கும் அந்த பகுதியில் வட்டமிட்ட போது அந்த பகுதியை தேடி வந்த அந்த மக்கள் அங்கே ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள், அம்மா நானும் இங்கே தங்கிக் கொள்ளலாமா? உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்றால் நாங்களும் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது அதற்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். அந்த மக்களும் அங்கே தங்கினார்கள். இன்னைக்கு கஅபாவை நம்ம பார்ப்போம். கஅபாவை சி வடிவத்தில் ஒரு வட்டம் இருக்கும், அப்படிதானே? கஅபாவுடைய இப்படி பார்த்தா வலது பக்கம், அப்படி பார்த்தா இடது பக்கம், இப்படி ஒரு சி வட்டத்துல ஒரு ஒரு வளைவு இருக்கும் வெள்ளை கலர்ல. அதுக்கு ஹிஜ்ர இஸ்மாயில் என்று பேர் சொல்லுவார். ஏன் ஹிஜ்ர இஸ்மாயில் என்ற பேர் வந்தது என்று வரலாற்றில் பார்த்தால், ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் அமர்த்திய இடம் அந்த இடம். அந்த வட்டத்திற்குள்ளால் தான் அமர வைத்தார். எனவே அந்த பகுதிக்கு ஹிஜ்ர இஸ்மாயில் என்று பெயர் வந்ததாக வரலாற்றில் பார்க்க முடியும். அதற்கு உள்ளால் நின்று தொழ முடியாது, அதற்கு உள்ளால் நின்று நாம் துஆ செய்யலாம், அதற்கு உள்ளால் தவாஃப் செய்ய முடியாது. அது கஅபாவுடைய உள்பகுதியாக ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து விடப்பட்ட அந்த இடம், அங்கே ஜுர்ஹும் கோத்திரம் வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அந்த மக்களும் இப்ராஹிம் நபியினுடைய மனைவியும் பிள்ளையும் அங்கே வாழுகிறார்கள். எனவே தான் வரலாற்றில் இஸ்மாயில் நபியினுடைய பெயரோடு சேர்த்து ஜுர்ஹும் என்ற ஒரு பெயர் வரலாற்றில் சொல்லப்படும். ஏன்னா முத இப்ராஹிம் நபி கொண்டு விட்ட போது இஸ்மாயில் நபியோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள் அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தினர். ஆனால் அவங்க சிலை வணங்கி இப்படியே வரலாறு நீண்டு போகிற அந்த தொடரில் ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இன்னொரு துஆவையும் குர்ஆன் சொல்லும். வைத கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், இந்த இல்லத்தை நீ பயம் தீர்ந்ததாக பாதுகாப்பானதாக நீ ஆக்கு. வர்சுக் அஹ்லஹு மினத் தமராத்தி, நல்ல கனி வர்க்கங்களை அங்கே வசிப்பவர்களுக்கு நீ வழங்கு. மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உன்னை நம்பியவர்கள் மறுமை நாளை நம்பியவர்களுக்கு நீ வழங்கு என்ற துஆவை ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்காக விட்டு சென்றார்கள். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல ஒரு தகவலை எழுதுவார்கள். தஃப்சீருல் ஜலாலைனியில் இமாம் சுயூத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீருல் ஜலாலைனியில் ஒரு தகவலை எழுதுவார்கள். அந்த வறண்டு போன பூமி, தண்ணி இல்லாத அல்லது யாரும் துணைக்கு இல்லாத அந்த வனாந்தர பூமியில் இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுடைய விளைவு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஜிப்ரீல், நீங்கள் பலஸ்தீனுக்கு செல்ல வேண்டும், சிரியாவிற்கு செல்ல வேண்டும். சிரியாவிலிருந்து இன்ன பகுதியை இன்ன பூமியை நீங்கள் பேர்த்தெடுக்க வேண்டும். அதை அப்படியே கொண்டு வந்து கஅபாவில் வலம் வர வேண்டும். வலம் வந்ததற்கு பின்னால் கஅபாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இடத்தில் இந்த பூமியை கொண்டு நீங்கள் வைக்க வேண்டும். சிரியா நகரம் எப்பவுமே செழிப்பான நகரம், நல்ல குளிர்ந்த நகரம், கனி வர்க்கங்களை அள்ளித் தருகிற பூமி. அல்லாஹ் அப்படி ஒரு வளத்தை அந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பூமி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை சுற்றுகிறார்கள். சுற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் எங்கு வைக்க சொன்னானோ அந்த இடத்தில் வைத்தார்கள். அந்த இடத்திற்கு பேர் தான் இந்த தாயிஃப் என்று சொல்லப்படுகிறது. தவாஃப் என்று சொன்னால் சுற்றுதல் என்று பொருள், தாயிஃப் என்று சொன்னால் சுற்றக்கூடியது என்று பொருள். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அந்த தாயிஃப் நகரத்தை கையில் வைத்து சுற்றி அதற்கு பின்னால் கொண்டு போய் எங்கே அந்த தாயிஃப் என்று இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அந்த தாயிஃபை வைத்ததாக வரலாற்றில் வருகிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவுடைய விளைவு இன்றைக்கும் ஹாஜிகள் போகிற போது உலகத்தில் எங்கும் கிடைக்காத கனிவர்க்கங்களை எல்லாம் புசிக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளால உம்ராவுக்கு போகும்போது மதீனாவுக்குள்ளால போகும்போது ஒரு கொய்யாக்கு அவனுக்கு கொடுத்தாங்க. அற்புதமான சுவை, அப்படி ஒரு சுவை நிறைந்த ஒரு வர்க்கத்தை, ஒரு கனி வர்க்கத்தை எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அல்லாஹ் அந்த பூமிகளுக்கு அப்படி ஒரு பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவுடைய விளைவாக அல்லாஹ் அந்த பூமியை சிறப்பானதாகவும் உலக பிரசித்தி பெற்றதாகவும் ஆக்கி வைத்தான் என்பதை கஅபாவுடைய வரலாற்று விஷயங்களில் நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இஸ்லாத்தின் 3 விஷயங்களை பார்க்கும் போது அதற்கு அல்லாஹ் இபாதத்தினுடைய நன்மையை எழுதுகிறார்.
அந்நதுரு இலல் வாலிதைன், பெற்றோர்களின் முகத்தை பார்ப்பது. பெற்றோர்களின் முகத்தை பார்ப்பது அது இபாதத்தாக மார்க்கத்தில் கணிக்கப்படுகிறது. இரண்டாவதாக குர்ஆனை பார்ப்பது, வன்னதுரு ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் பார்ப்பதும் அதுவும் இபாதத்தாக கணிக்கப்படுகிறது. மூன்றாவதாக அந்நதுரு இலல் கஅபதி, கஅபாவை பார்ப்பதும் இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. கஅபாவை பார்க்கிறதுக்கு எத்தனை கண்ணுகள் இருந்தாலும் போதாது. நாரன்பா பாடுவதை போல காணக்கண் கோடி வேண்டும் கஅபாவை இல்லை. கஅபாவை பார்ப்பதற்கு மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் அளவிற்கு கண்கள் இருந்தாலும் அந்த கஅபாவை பார்த்து ரசித்து அதனுடைய ஆசையை நம்மால் முடித்துக் கொள்ள முடியாது. ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டு அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய ஒரு இல்லம்தான் இந்த உலகத்தில். அதற்கு நிகராக எந்த இல்லத்தையுமே அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லை. அந்த புனிதமான கஅபாவுடைய வரலாறுகள் இன்னும் அதனுடைய சிறப்புகளை ஏராளமாக பேச முடியும். அந்த கஅபாவுடைய சிறப்பை சொன்ன ரப்புல் ஆலமீன் அதனுள் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை பற்றி பேசுவார். அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபீஹி ஆயாத்துல் பையினாத். அந்த கஅபாவில் அத்தாட்சிகளை, தெளிவான அத்தாட்சிகளை, அவருடைய ஆதாரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொல்வார். அருமையானவர்களே, கஅபாவுடைய சின்னங்கள் நமக்கு ஓடி வருவதெல்லாம் ஜம்சம் நீரும், ஹஜருல் அஸ்வதும், மகாம இப்ராஹிம், சஃபா மருவாவும், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கஅபா என்று சொல்லும் போது வரும். மகாம இப்ராஹிமை பற்றி எழுதுவார்கள், அது ஒரு ஸ்பிரிங் கல் என்பதால். உண்மையிலே ஸ்பிரிங் கல் தான் அது. கஅபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுவனத்திலிருந்து அனுப்பி கொடுத்த கல் அது. அதற்கு மேல் ஏறி நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்ட ஆரம்பித்த போது அவர்கள் எத்தனை தூரம் செல்கிறார்களோ அந்த தூரத்திற்கு அந்த கல்லும் அப்படியே உயர்ந்து கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன்ன ருக்ன வல் மகாம யாகூததானி மின் யவாகீத்தில் ஜன்னah. சுவனத்தினுடைய மாணிக்க கற்களில் இருந்து இரண்டு கற்கள், மகாம இப்ராஹிமும் ஹஜருல் அஸ்வத், அல்லாஹ் அதை அனுப்பி வைத்தான். தவசல்லாஹு நூரஹுமா, அதனுடைய பிரகாசத்தை அது அல்லாஹ் அப்படியே மாய்த்து விட்டான். அதை அல்லாஹ் அப்படியே நிறுத்தி விட்டான். வலவுலம் யத்மிஸ் நூரஹுமா, ஒருவேளை அல்லாஹ் அதனுடைய பிரகாசத்தை நிறுத்தி வைக்காமல் இருந்தால், தடுத்து நிறுத்தாமல் இருந்தால், லா அல்லாஹ், அதனுடைய பிரகாசம் உலகம் எங்கேயுமே ஒலித்துக் கொண்டிருக்கும். அவ்வளவு பிரகாசமான இரண்டு கற்களை அல்லாஹ் சுவனத்திலிருந்து அனுப்பி வைத்தான் என்பதை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மகாம இப்ராஹிம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட கல்லாக பார்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஜாஹிலியா காலகட்டத்தில் கவனிக்கப்படாத ஒரு கல்லாக அது இருந்தது. எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்களோ அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மகாம இப்ராஹிம் இந்த கல்லுக்கு மேலால் நின்றுதானே நம்முடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஅபாவை கட்டினார்கள். அது ஒரு புண்ணியமான கல் அல்லவா, அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அல்லவா, அங்கே இருந்து அது பக்கத்தில் நின்று 2 ரக்அத் தொழுதால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குமே என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபிப்பிராயத்தை, ஆசையை வைக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், واتخذوا من مقام ابراهيم مصلى واتخذوا من مقام ابراهيم مصلى. ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசையை தான் வரலாற்றில் நிறைய சட்டங்களாக குர்ஆனில் பார்க்க முடியும். ஏராளமான சட்டங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவே குர்ஆனில் பார்க்க முடியும். அவர்களுடைய ஆசையை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, அந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவேதான் தவாஃப் முடிச்சதுக்கு பின்னால அந்த மகாம இப்ராஹிமுக்கு பக்கத்துல வந்து 2 ரக்அத் தொழுவது சுன்னத் என்றே நாம் ஷரீஅத்தில் பார்க்க முடியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற கல்லு ஏதோ ஒரு சாதா சீதாவான கல்லும் அல்ல. இன்று வரையிலையும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் என்கிற போது அந்த கல்லினுடைய சிறப்பு என்னவென்பதை நாம் விளங்க முடிகிறது. அப்படியே மகாம இப்ராஹிமை தொடர்ந்து ஹஜருல் அஸ்வத், அதுவும் மின் யவாகீத்தில் ஜன்னah, சுவனத்தினுடைய மாணிக்க மரகதங்கள்ல இருந்து ஒரு கல்லாக அந்த ஹஜருல் அஸ்வதையும் வரலாறு நமக்கு சொல்லித் தரும். ஹஜருல் அஸ்வதுடைய வரலாறு நமக்கு தெரியும். அதை திருடப்பட்டது,
அது உடைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்னால் அபூ ஜன்னாபியுல் கர்மதி என்பவர், அவன் பஹ்ரைன் நாட்டை, பஹ்ரைன் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர். கராமித் என்கிற கோத்திரத்து தலைவனாகவும் இருந்தான். இவன் என்ன பண்ணா, கஅபாவிற்குள்ளால் வந்து ஹஜ்ஜினுடைய நேரத்தில் யோமு தர்வியா, அதாவது முதல் நாள் மினாவில இருந்து மக்கள் மினாவில் தங்கி, அன்னை இரவிலும் மினாவில் தங்கி 8வது நாள் பொழுது 9வது நாள் அரஃபாவுக்கு செல்லுவார்கள். அந்த யோமு தர்வியா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜினுடைய 8வது நாளில் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற அந்த நேரத்தில் கஅபாவிற்குள்ளால் வந்த அந்த அபூ ஜன்னாபில் கர்மதி என்பவன் மக்களை எல்லாம் கொண்டு அவர்களை ஜம்சம் நீருக்குள்ளால், அந்த கிணற்றுக்குள்ளால் எடுத்து போட்டு வல்கல் கத்ல ஃபீ பீரி ஜம்சம, ஜம்சம் கிணற்றுக்குள்ளால் அவரை தூக்கி வீசிவிட்டு வகல தௌபல் கஅபத, கஅபாவுடைய திரையை நீக்கி வகல பாபஹா, கஅபாவுடைய பாபையும் அதனுடைய வாசலையும் உடைத்து வஸரக ஹஜரல் அஸ்வத், ஹஜரல் அஸ்வதை திருடினான். என்ன நடந்தது தெரியுமா? கஅபாவுடைய அந்த ஹஜருல் அஸ்வதை எடுத்து அங்கிருந்து நகர்கிற பொழுது அவன் முதல் ஒட்டகத்தில் அதை வைக்கிறான். ஒட்டகம் கொஞ்ச தூரம் செல்லும் போது அந்த கஅபா ஹஜருல் அஸ்வத் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அப்படியே செத்து மடிகிறது. இரண்டாவது ஒட்டகத்தின் மீது வைக்கிறான். இரண்டாவது ஒட்டகம் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பின்னால் செத்து மடிகிறது. இப்படியே அவன் பஹ்ரைன் வரையிலையும் சுமார் 700 ஒட்டங்களில் அந்த ஹஜருல் அஸ்வத், திருடப்பட்ட அந்த ஹஜருல் அஸ்வத் கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறு சொல்லும். திரும்ப அதை புரிந்து கொண்டவன் அங்கிருந்து அவன் அதை ஒரே ஒரு ஒட்டகம் தாங்கிய நிலையில் அந்த கஅபாவிற்கு திரும்ப அந்த ஹஜருல் அஸ்வத் கொண்டு வரப்பட்டு அது கஅபாவில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை வரலாறு சொல்லித்தரும். அருமையான சகோதரர்களே, இந்த ஹஜருல் அஸ்வத் சாதாரணமான கல்லு ஒன்றுமல்ல. இதை முத்துபவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் கப்பலஹா ஈமானன் வஹ்திசாபன், யாராவது ஒருவன் அந்த ஹஜருல் அஸ்வதை ஈமானோடும் அல்லாஹ்விடத்தின் நன்மையை எதிர்பார்த்தவனாகவும் முத்தினால் அவனுடைய சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ஹஜருல் அஸ்வதுடைய சிறப்பை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். கல்லு பல வகையில் இருக்கு. ஆயிரக்கணக்கான கற்கள் உலகில் இருப்பதாக வரலாற்று சொல்கிறார்கள். லண்டனில் கற்கள் வைக்கப்பட்ட ஒரு மியூசியம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹாலில் இருந்து திருடி கொண்டு செல்லப்பட்ட கற்கள் எல்லாம் அந்த லண்டன் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன தகவல் தெரியுமா? இந்த ஹஜருல் அஸ்வத் உண்மையில் அது உலகத்தை சார்ந்த கல் அல்ல. இந்த ஹஜருல் அஸ்வத் அது இந்த பூமியை சார்ந்த கல் அல்ல, அது வானுலகை சார்ந்த கல் என்பதாக ஆராய்ச்சியாளர்களை ஹஜருல் அஸ்வதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களை, இப்படி அத்தாட்சிகள் நிறைந்த ஒரு கஅபாவை தான் அல்லாஹ் நமக்கு அதை நோக்கி தொழக்கூடிய திசையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஜம்சம் நீர், சொல்லி முடிக்க முடியாத ஜம்சம் நீருடைய சிறப்பை பற்றி ஒரு மனிதன் லிமா ஷுரிப, அந்த ஜம்சமை என்ன நோக்கத்திற்காக வேண்டி குடிக்கிறானோ அந்த நோக்கம் அவனுக்கு நிறைவேறும். இன் ஷரிபதஹு தஸ்தஷ்ஃபி ஷஃபாக்கல்லாஹ், நீ ஒரு நோய் நிவாரணமாகுவதற்காக வேண்டி ஜம்சமை அருந்தினால் அல்லாஹ் உன்னுடைய நோயை நிவாரணப்படுத்தி தருவான். வைன் ஷரிப்தஹு லிஷுபிக அஸ்பாக்கல்லாஹ், ஒருவேளை நீ அந்த ஜம்சமை பசி அடக்குவதற்காக வேண்டி குடித்தால் அல்லாஹ் உன்னுடைய பசியை தீர்த்து தருவார். ஒருவேளை உன்னுடைய தாகம் தீர்வதற்கு நீ தண்ணீரை அருந்தினால் அந்த ஜம்சம் பரக்கத்தினால் அல்லாஹ் உன்னுடைய தாகத்தை தீர்த்து தருவார். வைன் ஷரிப்தஹு, நீ ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடி அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்தால் அஆதகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அபயம் தருவான், பாதுகாப்பை தருவான் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அருமையானவர்களே, இமாம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ், திருமதி ஹதீஸ் கிரந்தத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருமதி ஹதீஸை கோர்வை, அந்த கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய தகப்பனார் ஹத்தஸனி, எனக்கு ஒரு தகவலை சொன்னார். அவர் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த போது தவாஃபு செய்கிற அந்த நேரத்தில் கடுமையான முறையில் அவர்களுக்கு சிறுநீருக்கான ஒரு தேவை ஏற்பட்டது. ஆனால் இருளான நேரம், மக்கள் எல்லாம் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய காலை கடந்து அவர்களை மிதித்து செல்ல முடியாது. எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த இமாம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய தகப்பனார் திடீரென்று அவர்களுக்கு ஒரு சிந்தனை வந்ததாம்.
ஜம்சமை என்ன நோக்கத்திற்கு குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்றல்லவா பெருமானார் அவர்களுடைய ஹதீஸ். எனவே நம்முடைய சிறுநீர் அதற்கான தேவை இப்போது இல்லாமல் ஆகுவதற்கு என்று நினைத்து நான் குடித்தேன். மறுநாள் காலை வரையிலையும் சிறுநீரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஹஜ்ஜுடைய அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று என்பதாக இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அருமை தகப்பனார் அவர்கள் சொல்லுவதை திருமதி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, என்ன விஷயம் என்றல்ல, என்ன தேவைகள் என்றல்ல, நாம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி சம்சமை குடிக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். ஆனா நீ சம்சமை குடிக்கிறதுக்காக சில ஃபார்மாலிட்டிகள். ஒருத்தர் சொல்றாரு தொப்பி இல்லாம கிபிலாவை பார்த்து உட்காராம அப்படி நின்ற நிப்பிலையே ஒரே மடக்கிலே குடிக்க இல்லை. சம்சம் குடிப்பதற்கு இந்த ஒரு கண்ணியம் உண்டு. அமர்ந்த நிலையிலும் தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கி ஒவ்வொரு மடக்கிற்கும் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மடக்கிற்கும் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் குடிக்கிற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனமான கல்வி எனக்கு நீ தாயா அல்லாஹ், வரிஸ்கன் வாசிஆ, விசாலமான ரிஸ்கை எனக்கு நீ தாயா அல்லாஹ், வஷிஃபாஅம் மின் குல்லி தா, எல்லா நோய்களிலிருந்தும் எனக்கு நீ நிவாரணத்தை தா என்கிற துஆவை சொல்லிக்கொண்டே குடிக்க வேண்டும். அதுதான் ஜம்சம் குடிப்பதற்கான முறை என்பதை நாம் ஹதீஸ்களிலும் இமாம்களுடைய தகவல்களையும் பார்க்க முடியும். எனவே யாராவது சம்சம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோன்னா நின்ற நிப்புல தொப்பியை கட்டிட்டு ஒரே மடக்கா ஊத்திட வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், உட்கார்ந்து குடிக்க வேண்டும். என்னெல்லாம் நியத்து இருக்கு, மகளுக்கு திருமணமாக வேண்டும், நோய் நிவாரணமாக வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும், வீட்டு பணி நிறைவேற வேண்டும், என்னெல்லாம் ஹலாலான நியத்துகள் இருக்கிறதோ அத்தனை நியத்துகளையும் மனதில் கருதி கொண்டு நாம் சம்சமை அருந்தினால் லிமா ஷுரிப லஹு, எதற்காக வேண்டி குடிக்கிறோமோ அதற்கான பலன் கண்டிப்பாக அல்லாஹ் ஜம்சமில் வைத்திருக்கிறான் என்பதை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி காபாவுடைய சின்னங்கள் மீசாபு, காபாவுக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வழிந்து வரக்கூடிய மீசாபுர் ரஹ்மா, அந்த பாத்தி, அதே போல 4 மூலைகள், ருக்குனை யமானி, யமன் தேசத்தை நோக்கி நிற்கக்கூடிய அந்த மூலை, அதே போல ஈராக் தேசத்தை நோக்கி நிற்கக்கூடிய மூலை, அதே போல இந்தியாவை நோக்கி நிற்கக்கூடிய மூலை, இப்படி ஷாமை நோக்கி நிற்கக்கூடிய 4 மூலைகளுமே காபாவை சுற்றி நிற்கக்கூடிய மூலைகள் அத்தனையும் சிறப்பிற்குரியதாக சொல்லப்படுகிறது. பாபுர் ரஹ்மா, காபாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசல், ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முல்தசம் என்கிற இடம், துஆ அங்கீகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடம், இப்படி காபாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமும் புனிதமானதும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையையும் தருவது என்பதை நாம் அருமையானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு அழிக்கப்பட்டால், ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறை தாங்கி இருக்கக்கூடிய சின்னங்கள் அழிக்கப்பட்டால் அந்த சமுதாயமே அழிந்துவிடும். ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய நேரங்கள் வருகிற பொழுதும் அதை பற்றிய ஆராய்வுகளும் அதை பற்றிய படிப்பினைகளும் நமக்கு ஏற்பட வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களில் மிக முக்கியமான ஒன்று அரஃபா. யௌமு அரஃபா, அரஃபா தினத்தில் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அந்த மைதானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அரஃபாவில் மாலை நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானாம், யா மலாயிகா, அந்தஸ்துள்ளவனும் அந்தஸ்து இல்லாதவனும் பரட்டை கோலத்தில் புழுதிகளெல்லாம் மேலே படிந்த நிலையில் என்னை நோக்கிய அடியான் நிற்கிறானே பார் என்று அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அரஃபாவுக்கு ஏன் அரஃபா அரஃபா என்று பேர் வந்தது என்பதாக வரலாற்றில் பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இடம் அந்த அரஃபா மைதானம். கற்றுக் கொடுத்து விட்டு கேட்டார்களாம், அரஸ்த யா இப்ராஹிம், விளங்கிட்டீங்களா, புரிஞ்சிட்டீங்களா, தெரிஞ்சிட்டீங்களா கேட்கும் போது ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி சொன்னார்களாம், அரஸ்து, நான் விளங்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனவே தான் அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் வந்ததாக வரலாற்றில் பார்க்க முடியும். மிக முக்கியமான ஒரு இடம் அல் ஹஜ்ஜு அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவனுக்கான ஹஜ் என்பதை அரஃபா மைதானத்தில் நிற்பதுதான். ஒருவேளை அவன் அரஃபாவில் நிற்காமல் இருந்தால் அவனுடைய ஹஜ்ஜி அது ஹஜ்ஜாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்.
நாயகம் சொல்லுவார்கள், சியாமி யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸ்ஸனத்தல்லதி பஅத. அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதை நான் அல்லாஹ்விடத்தில் அதற்கான பிரதிபலத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் உள்ள பாவங்களும் பின்னால் உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அரஃபா சொன்னா, அரஃபாவுடைய நாளை நோன்பு நோக்கிறதுன்னு சொன்னாலே இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய குழப்பம். அருமையானவர்களே, ஹதீஸில் எங்கேயுமே ஹாஜிகள் அரஃபாவில் நிற்கிற போது தான் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன வார்த்தையை கூட ஹதீஸில் பார்க்க முடியாது. அப்ப ஏன் அது அரஃபா நோன்பு என்று பெயர் வந்தது என்றால், அரஃபாவுடைய தினத்தில் துல்ஹஜ் 9வது நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு அரஃபா என்று பெயர். யௌமு தர்வியா, ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதத்துல 8வது நாளைக்கு பேரு யௌமு தர்வியா, 9வது நாளுடைய பேரு யௌமு அரஃபா, 10வது நாளுடைய பேரு யௌமு நஹர். எப்படி யௌமு ஆஷூரா, யௌமு தாஸுஆ, யௌமு மிஅராஜி, இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் யௌமுல் ஜும்ஆ, இப்படி ஒவ்வொரு பெயர்கள் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறதோ, அதே போல துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளுக்கான பெயர் யௌமு அரஃபா. அவ்வளவுதானே தவிர அரஃபாவில் ஹாஜிகள் நிற்கிற பொழுதுதான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற எந்த ஹதீஸும் இல்லை. இனி ஒருவேளை வாதத்திற்கு அரஃபாவில் நிற்கிற போதுதான் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் அவர்களுக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் உண்டு. சரி, 2.5 மணி நேரத்தை விடுங்க, எப்படியாவது அடிச்சு பிடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னா, அமெரிக்காக்காரர் தூங்கிட்டு இருக்கும் போது ஹாஜிகள் அரஃபாவில் நிற்பாங்க. அமெரிக்காக்காரர் நைட்டு நோன்பு வைக்கிறதா? சரியத்தில் எங்க இரவு நேரத்தில் நோன்பு வைப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி பலவிதமான குழப்பங்கள். இதையெல்லாம் கடந்து பேசுவதாக இருந்தால், இன்னைக்கு இந்த டெக்னாலஜி நிறைந்த இந்த காலத்தில் ஹாஜிகள் நிற்பதை பார்த்து விடுகிறோம். ஆனால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் ஹாஜிகள் எப்போ அரஃபா நிற்கிறாங்க, எப்போ பிறை பார்க்கப்படுகிறது, அங்க என்ன பிறை, எத்தனாவது நாள் என்பது எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி அவர்கள் அரஃபாவை நோக்கி இருப்பார்கள்? இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். எனவே யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது எல்லாமே துல்ஹஜ் மாதம் 9வது நாள் என்பதுதான் அர்த்தமே தவிர, ஹாஜிகள் அரஃபாவில் நிற்கும் போது நோன்பு நோற்பதல்ல. நம்ம பகுதியில என்னைக்கு பிறை நாம் பார்த்தோமோ அந்த பிறையின் அடிப்படையில் நமக்கு யௌமு அரஃபா துல்ஹஜ்ஜுடைய 9 எப்போதோ அப்போதுதான் நோன்பு வைக்க வேண்டும். அதுதான் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற தகவல். அருமையான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லி வந்த எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவைகள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், அமை யுஅல்லிம் ஹுர்மாத்தில்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தினானோ அதையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ வஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி, அது அவனுடைய இடத்தில், அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு அது மிகப்பெரிய கைரு, நன்மை என்பதை குர்ஆன் நம்ம இடத்தில் சொல்லித் தருகிறது. எனவே சொல்லி வந்த அத்தனை தகவலுமே மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவைகள். இதோடு சேர்ந்து ஒரு தகவலை புரிய வேண்டும். நம்மூரில் இப்போது நம்முடைய பள்ளிவாசலில், நம்முடைய பகுதிகளில் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த ஹஜ்ரத் நூருத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆண்டு விழாவும் நடத்தப்படுகிறது. நூருத்தீன் வலியுல்லாஹ் அவர்களும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னத்தில் கட்டுப்பட்டவர்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, எந்தவித தர்க்கமும் இல்லை. அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவரை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டாம், துடைத்து எறிய வேண்டும் என்று நினைத்தான் என்றால் எப்போதோ மக்காமை துடைத்து எறிந்திருப்பான். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அவர்களும் இறைநேச செல்வர்கள் என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கும் நம்மூரில் அவர்களுடைய மக்காமை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களும் அல்லாஹுடைய சின்னத்தில் கட்டுப்பட்டவர்கள், அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நம்மூரில் இருக்கக்கூடிய நூருத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 3 தினங்கள் பெருநாளினுடைய இரவிலிருந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகுவதனால், முதல் நாள் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி, 2வது நாள் தலை சிறந்த ஆலிம்களை கொண்டு நல்ல அற்புதமான நல்ல பலன்களை சொல்லுகிற ஒரு பயான் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வெறுப்புகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி வைத்து பயான் மஜ்லிஸ் என்ற ஒரு முறையில் அங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். நிறைய தகவல்களை படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இஸ்லாத்தினுடைய சின்னங்களை